அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 5/6/2024 வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி இரவு 7:55 வரை, பின்பு அமாவாசை. கிருத்திகை நட்சத்திரம் இரவு 9:16 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 9:16 வரை, பின்பு சித்த யோகம். இன்று கிருத்திகை விரதம். முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், குரு, புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் இருந்த நெருக்கடிகள் விலகி இன்றைய நாளில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான ஒரு வளர்ச்சியினை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் கூட ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன், சூரியன், சந்திரன் சேர்க்கை பெற்று விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பதால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பொருளாதார அனுகூலங்கள் ஏற்பட்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைவதால் கடந்த கால மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து நிம்மதி உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு கௌரவமான நிலை உண்டாகும்.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாள் இருக்கும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் விழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை நீங்கள் அடைய முடியும். அதாவது ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது, எதிலும் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சனி 6இல் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் 5இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய
வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை போல இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 4ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் நல்ல பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒருவர் எந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். குறிப்பாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு சில ஸ்தானத்தை ஜோதிடத்துல மாரகஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாரகஸ்தானம் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதிகளுடைய தசாபுத்தி காலத்துல அவங்களுக்கு ஏதாவது வகையில ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாரகஸ்தானத்துல அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற போது கூட ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதி, ஆயுள்ஸ்காரகன், சனி ஆகிய கிரகங்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடைபெறுகின்ற பொழுது இளம் வயதிலேயே சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆனா வயது மூத்தவர்களுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துல தசாபத்தி காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா நல்லது. கண்டிப்பாக திடீர்னு பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபத்தி நடக்கும்போது தான் ஏற்படுது. நல்லா இருப்பாங்க, ஆனா மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தசாபத்தி நடக்கின்ற போது திடீர்னு ஏதாவது உடம்பு பாதிப்பு வந்துடும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாரகஸ்தானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகும். சரலகணத்திற்கு 2-7 அதிபதியும், சிரலகணத்திற்கு 3-8 அதிபதியும், உபயலகணத்துக்கு 7-11 அதிபதியும் மாரகஸ்தானம் சொல்லுவோம். பொதுவா மேஷ லக்னத்திற்கு 2-7 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும், ரிஷப லக்னத்துக்கு 3-8 அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் குருவும்,
மிதுன லக்னத்துக்கு 7-11க்கு அதிபதியான குருவும் செவ்வாயும், கடக லக்னத்திற்கு 2-7க்கு அதிபதியான சூரியனும் சனியும், சிம்ம லக்னத்திற்கு 3-8க்கு அதிபதியான சுக்கிரனும் குருவும், கன்னி லக்னத்திற்கு 7-11க்கு அதிபதியான குருவும் சந்திரனும், துலா லக்னத்துக்கு 2-7க்கு அதிபதியான செவ்வாயும், விருச்சிக லக்னத்திற்கு 3-8க்கு அதிபதியான சனியும் புதனும், தனுசு லக்னத்திற்கு 7-11க்கு அதிபதியான குருவும், அதாவது 7-11க்கு அதிபதியான புதனும் உங்களுக்கு வந்து சுக்கிரனும், மகர லக்னத்துக்கு 2-7க்கு அதிபதியான சனியும் சந்திரனும், கும்ப லக்னத்துக்கு 3-7க்கு அதிபதியான செவ்வாவும் சூரியனும், மீன லக்னத்திற்கு பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து 7-11க்கு அதிபதியான புதனும் சனியும் வந்து உங்களுக்கு வந்து மாரகாதிபதி வருவாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நான் குறிப்பிட்ட ஸ்தானத்துல, ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் குறிப்பிட்ட ஸ்தானத்துல கிரகங்கள் இருப்பதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு மேஷ லக்னம்னா 7ல போய் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்தோட திசை நடக்கிறது அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது. ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3-8 ஆகிய ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7-11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி காலங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2-7ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3-8க்கு அதிபதி, 3-8ல இருக்கக்கூடிய கிரகத்தை, 3-8ன்னா துலாத்துலயும் உங்களுக்கு வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 7-11ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2-7ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3-8ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7-11ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2-7ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3-8ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது வந்து 7-11ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கவனமா இருக்கும். ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, நான் குறிப்பிட்ட ஸ்தானத்துல கிரகங்கள் பலகீனமா இருந்தா அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போல ஒரு ஜாதகத்துல சனி வந்து ஜாதகத்துல கொஞ்சம் பலகீனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல முடியாது. சனி வந்து வக்ரமா இருக்கிறது, சனி கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது, இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கிறவங்க அந்த சனியுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற போது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர்றது, சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்றது மிக மிக நல்லது. பொதுவா வந்து இந்த மாதிரி தசாபுத்திகள் நடைபெறுகின்ற போது நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும், உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதும், ரொம்ப அகலக்கால் வைக்காம ஒரு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாரக ஸ்தானாதிபதியை பத்தி பேசுகின்ற போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த ஸ்தானாதிபதினு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், நல்ல ரொம்ப திடகாத்தமா இருந்தார், சிம்ம லக்னத்துக்காரரு. இந்த சிம்ம லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 8க்கு அதிபதியாகி மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதி வந்து 12ல போய் அமையப்பட்டிருந்தது. வயது கிட்டத்தட்ட 60 வயசு தாண்டிடுச்சு. நல்ல திடகாத்தமா இருந்தாரு. 12ல உச்சமான குரு கெடுக்க மாட்டார், நல்ல பலனை தரும் நாங்களாம் எதிர்பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அது 8ஆம் அதிபதி என்ற காரணத்தினால திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடல் பாதிப்பு ஏற்பட்டு, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து உடல் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு கடுமையான பாதிப்பை சந்தித்தார். அதனால வந்து மாரகாதிபதியோட தசாபுத்தி காலத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரமாகும். எந்த நேரத்துல ஒருத்தர் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.